மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலான நாட்கள் கடைசி வாரத்தில் தான் செவ்வாய் வந்து 5ஆம் இடத்திலிருந்து வெளியே போகிறார். 5, 6ஆம் இடங்களில் ராசிநாதன் வலுத்திருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒன்று. ஆக ராசிநாதன் செவ்வாய் வலுவாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் வலிமையாக இருக்கிறது. நல்ல அறிமுகங்கள், நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் அப்படியே தக்க வச்சுக்கிறது, அதன் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பான மிகப்பெரிய அளவில் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். 12ஆம் இடத்துல 7.5 சனி இருக்கே ஐயா, ஏதாவது தொந்தரவுகளை செய்யுமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அதிலும் குறிப்பாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 2ஆம் சுற்று பொங்கு சனியாகத்தான் இந்த செயல்படும். இளைய பருவத்தினருக்கு கையில் காசு தங்காது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மக்கிட்ட என்றைக்குங்க காசு தங்குச்சு அப்படின்னு தானே இளைய பருவத்தினர் கேட்குறீங்க. ஒரு 20, 30 வயது 40 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு வரவுக்கேற்ற செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஜூலை மாதம். அதை தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல மாதாஸ்தானத்தில் புதன் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அம்மாவிற்காக ஏதேனும் ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல், அம்மாவிற்காக ஏதேனும் ஒரு நல்லவைகளை செய்யக்கூடிய சூழல் இந்த மாதத்தில் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வரும்.